மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போயிட்டியா? லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சென்னை இங்கே கம்பெனியில் வேலை பார்த்தோம். இங்கேருந்து வேலை பார்த்து நாங்கள் 2 வருஷம் லவ் பண்ணோம். அதான் இங்கேருந்து என்கிட்ட 1600 இருந்து என்னோட ஒய்ஃப் பேக் மட்டும் வச்சுட்டு வர சொல்லிட்டேன் ஃப்ரெண்டு வீட்டில். வச்சுட்டு சொல்லிட்டு நானும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் கிளம்பிட்டோம். 1600 rupees மட்டும் இருந்து லாஸ்ட்டாக இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சி போய் திருச்சிலேருந்து மதுரை போய் மறுபடியும் ரிட்டர்ன் சென்னைக்கு வந்து மறுபடியும் இங்கேருந்து மதுரை போயிட்டு அங்கேருந்து கேரளா போயிட்டோம். கேரளா போயிட்டு அங்கேருந்து இருந்த திருவனந்தபுரம் நாங்கள் இறங்கினோம். அது போக மிச்சம் 135 சம்திங் கையில் இருந்தது. நாங்கள் 2 நாளாக இருந்தோம். 2 நாள் வாட்டர் பட்டு ஒரு கொய்யா கம்பெனி தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதை வச்சு தான் 2 நாள் ஒப்பேற்றினாங்க எங்கள் ஒய்ஃப் மட்டும். லாஸ்ட்டு திருவனந்தபுரம் 165 இருந்தது. சரி எங்களுக்கு ஒரு வழி தெரியல. திருவனந்தபுரத்துலேருந்து இறங்கி நடந்து போகிறோம். ஃபுல்லாக 2 சைடில் அப்புறமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்துடும் போகிறோம். இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி தப்பான தொழில் நடக்கு. நானும் என் ஒய்ஃபும் நடந்து போகிறோம். அங்கேருந்து பார்த்தா ஒரு 3 பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கு அந்த சைடு கொஞ்சம் தட்டி போனால் போலீஸ் வண்டி மட்டும் நிற்கிது. அதை பார்த்துட்டு நாங்கள் வேகமாக போகிறோம். அங்கேருந்து நான் வரும்போது கத்திட்டு ஒரு 3 பேர் வேகமாக கத்திட்டு மலையாளத்தில் கத்தி வேகமாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரோம்.